ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை மேல்முறையீடு பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை மேல்முறையீடு அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. ஜூன் வரை வாய்ப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் அறிவிப்பு. பெண்களுக்கு மாதம் 100,000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2 கட்டங்களாக விண்ணப்ப பதிவு முகாம்கள் நடைபெற்ற அதில் விண்ணப்பிக்காதவர்களுக்கு சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதன் மூலம் 1,63,00,000 பேர் விண்ணப்பித்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட சில பயனாளிகளுக்கு மட்டும் முதற்கட்டமாக அது மகளிர் உரிமை தொகை தகுதி பட்டியலில் அதைத் தொடர்ந்து விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள், விண்ணப்பிக்க தவறியவர்கள் என பலர் விண்ணப்பித்த நிலையில் தற்போது 1,15,00,000 பேர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளராக உள்ளனர். மேலும் பலர் மேல்முறையீடு செய்ய உள்ளனர். அதில் மேல்முறையீடு செய்வதற்கு காரணம் என்னவென்றால் குறிப்பிட்ட ரீசன்களால் அவர்களுக்கு தகுதி நீக்கப்பட்டது. விண்ணப்பித்தவர்கள் 1,06,52,000 பேர் மட்டும் முதற்கட்ட பயனாளர்களாக பட்டியலில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு உரிமை தொகை செப்டம்பர் மாதம் முதல் வழங்கப்பட்டு வருகிறது. மீண்டும் சரியான ஆவணங்களுடன் மேல்முறையீடு செய்தால் பரிசீலனை செய்து பயனாளர்கள் பட்டியலில் இணைக்கப்படுவார்கள் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த நிலையில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்னவென்றால், திருவண்ணாமலை மாவட்டம் இறையூர் பகுதியில் சேர்ந்த பரப்புரையில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சிறு சிறு குறைகள் இருக்கலாம். எனக்கு வந்திருக்கு, பக்கத்து வீட்டுக்கு வரல, எதிர் வீட்டுக்கு வந்திருக்கு என்று சொல்லலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த அத்தனை பேருக்கும் கட்டாயம் 1,000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். தேர்தல் பிறகு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். என்னால் மேல்முறையீடு செய்தவங்க பார்த்தீங்கன்னா 4 சக்கர வாகனம் வைத்திருக்கார்கள். ஓய்வூதியம் பெறுவதற்கு காரணமாகவும் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கனாலும் மேல்முறையீடு செய்ய சொல்லி இ-சேவை மையங்கள் மூலியமாக மேல்முறையீடு செய்தனர். இதோட விரிவாக்கம் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் தான் முடிவெடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து பெற்றுள்ளனர். அவர்களுக்கும் அவரது பெயரும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் சேர்ப்பதன் விவரமும் தேர்தலுக்கு அப்புறமே தெரிவிக்கப்படும் என்று சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதிலிருந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதனால் தேர்தலுக்கு பிறகுதான் தெரிவிக்கப்படும் என்று சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இந்த திட்டத்தை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். அது என்னென்று பார்த்தீங்கன்னா, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். அது என்னவென்றால், அதுதான் நான் சொன்ன மாதிரி அரசு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதனால குறிப்பிட்ட தகுதி வாய்ந்த பட்டியலுக்குள் வந்தவங்களுக்கு நிராகரிக்கப்பட்ட அனைவரும் தேர்தலுக்கு பின்னே பயனாளர்களாக பட்டியலில் இணைக்கப்படுவார்கள். அதாவது மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு தகுதி வாய்ப்பு தேர்தலுக்கு அப்புறம் தான் பார்த்துட்டு அவங்கள தகுதி வாய்ந்தவங்களாக இருந்தார்களா என்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகை தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் அவங்கள பயனாளர்களாக சேமிக்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நன்றி மக்களே.